என்னங்க என்னங்க கரண்ட் கட் ஆயிடுச்சு. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், ஏண்டி லோ லோன்னு கத்திக்கிட்டு இருக்க? எனக்கு தெரியாதா? தம்பி தனியா படுத்துட்டு இருக்கான், பயந்துர போறான். போய் பாரு போ. அப்பா ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா எலக்ட்ரீஷியனை வர சொல்லுங்கப்பா. இன்னும் நிறைய பேப்பர்ஸ் திருத்தணும். இருமா, எலக்ட்ரீஷியனுக்கு தான் ஃபோன் பண்றேன். தம்பி எங்க இருக்கீங்க தம்பி? சார் நான் கொஞ்சம் டவுனில் இருக்கேன். கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? சார் எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக ஒர்க் இருக்குது. நான் ஒரு நம்பர் தரேன், நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்க. நம்பரை நோட் பண்ணுமா? சொல்லுங்க தம்பி. 9840263800. சரி தம்பி, ரொம்ப தேங்க்ஸு. அம்மா, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுமா? ஏன் செல்ல பேலன்ஸ் இல்லப்பா, நீங்களே கால் பண்ணுங்க. சரி, நம்பர் ஒரு தடவை சொல்லுமா? பார்த்து போவோம், நாய் இருக்க போகுது. யாரா நீங்க? திருட பசங்களா? எங்கடா வந்தீங்க? இல்ல சார் நாய் இருக்குன்னு சொல்லி பார்த்து பயந்து வந்தோம் சார். ஆமாங்க சார். மணிக்கிட்ட எலக்ட்ரிஷியன் வர சொல்லியிருந்தீங்கல்ல? ஆமா, எலக்ட்ரிஷியனே நாங்க தான் சார். ஓ, எலக்ட்ரிஷியனா? டோட்டலாவே போயிடுச்சு. என்னன்னு கொஞ்சம் பாருங்க. அப்படியா? மெயின் பாக்ஸ் எங்க இருக்கு சார்? உள்ளதான் இருக்கு. டார்ச் கொடுங்க. இந்தாங்க. சபல இருக்குது, வால் மாதிரி தெரியுது. யோ, உனக்கு யாரை பார்த்தாலும் அப்படிதான் தெரியும். இல்லையா வய? சரி, நீ நம்ப மாட்டேன். யோ மாமா, வேடிக்கை பார்த்துட்டே இருக்குது, புடி மாமா. மாப்பிள பார்த்து சாக்கடிச்சா அந்த இடத்துல போயிருக்கு. பார்த்து மாப்பிள. நீதான் அந்த செல்போன் ஹீரோவா? மாப்பிள போனை ஏன் கட் பண்றீங்க? மாமா பிரியா போன் பண்றான் மாமா. ஓஹோ. மாமா அந்த கேபிள கொடு மாமா, கேபிள கொடு. போதுமாண்ணே? கிளாஸ் வேண்டாடா. 2 கிளாஸ் ஒரு வாட்டரு அந்த டேபிளுக்கு குத்தனுப்பு. உட்காந்துக்கிறான். அண்ணா ஏய் வாப்ல. ஹாய். எப்போ வந்த? நீங்க தான் வந்தா. உட்கார் உட்கார். அங்க இடம் இருக்கு, நாங்க உட்கார்றோம். சிப்ஸா? என்ன மச்சான் சொல்ற? அவளுக்கு நான் தானே தெரிஞ்சிருச்சு, கண்டுபிடிச்சிட்டான். ஐயோ, இப்போ என்ன பண்ண போற? அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. அவளை பார்க்கறனாலே பயமா இருக்கு. ஏய், ஒரு வாட்டர் 2 கிளாஸ்டா. ஹலோ, இது எங்களுது. உன்னதா இருந்தா என்ன கிண்டலா? ஏய்,
போதுமாட சைடிச்சு தொலைச்சிரும் தொலைச்சு. ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம். ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட தனியாக பேசணும். என்ன விஷயம்? சும்மா தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. எனக்கு என்ன தெரியும்? நீ யாரு, உங்க அப்பா அம்மா யாரு, எனக்கு ஏதாவது தெரியுமா? நீ வந்து லவ் சொன்னா நான் உடனே ஓகே பண்ணிடணுமா? உடனே சொல்ல வேணாங்க, வேணா நாளைக்கு வேணா சொல்லுங்க. என்ன கிண்டலா? ஐயோ கிண்டலாம் இல்லைங்க. இத பாரு, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என்னோட அப்பா அம்மா பார்த்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இனிமே என் பின்னாடி சுத்துற வேலையெல்லாம் விட்டுரு. இல்லைங்க அது வந்து இப்ப என்ன, நான் உன்னை லவ் பண்ணும் அவ்வளவுதானே? தைரியம் இருந்தா உன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லி நாளைக்கு இதே இடத்துக்கு கூட்டிட்டு வா. அவங்க கிட்ட நான் என்னோட முடிவை சொல்லிக்கிறேன். என்னடா அம்மா அப்பா கூட்டி வர சொல்ற? அதெல்லாம் நடக்கிற காரியமா? இன்னும் வரல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பிரியா. என்ன? இந்த காலத்து பசங்களை பத்தி அம்புட்டு சொல்வ, இப்ப நீயே. இல்ல ஐசு, மத்த பசங்க மாதிரி இல்ல கணேஷ். அவன் கண்டிப்பா வருவான். நான் சொல்றேன், அவன் வரமாட்டான். ஏய், திருடு போகாத மனசே திருடிட்டு போயிருக்கான். நிச்சயமா வருவான். நான் சொன்னேன்ல, நீ பார்க்கு பீச்சுன்னு கூப்பிட்டு இருந்தா வந்திருப்பான். நீ அம்மா அப்பாவை கூட்டிட்டு கோயிலுக்கு வர சொன்ன, அதான் வரல. என் ஜட்ஜ்மெண்ட் எப்போதுமே கரெக்டா தான் இருக்கும். கணேஷ்க்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. சும்மா சமாளிக்காத, அவ வரமாட்டான். வா போலாம், வா. மழை வேற வரப்போகுது, வா போலாம். வாமா. இவதான் எங்க பொண்ணு பிரியா. ஏற்கனவே கோயில்ல ஓ பாத்துருக்கேன். அப்படியா? நீ ஒவ்வொரு தடவையும் கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்ல காரியம் நடக்கும்னு சொல்லுவ. அதே மாதிரி நீ நினைச்ச வாழ்க்கையே கிடைக்க போதுமா? அப்புறம் என்ன, ரெண்டு வீட்டுக்கும் பூரண சம்மதம் தானே? நல்ல தேதியா பார்த்து குறிக்க வேண்டியதானே? பொண்ணுக்கு சம்மதமான கேளுங்க. எங்க அப்பா அம்மாக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். ஐயோ, பொண்ணுக்கு வெக்கத்தை பாருங்களேன். எங்களுக்கும் பூரண சம்மதம் தான். எங்க பையன் சென்னையில இருக்கிறான். அவங்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு. ஏங்க, நல்ல காரியம் தள்ளி போடாதீங்க. இப்பயே போன போட்டு பையன்ட்ட என்ன முடியும்னு கேளுங்க. சரி சரி போங்க. பையனுக்கு ஒரு போனை போட்டு இங்க நடந்த விஷயத்த ஒரு சொல்லி. நிமிஷம். ஏன் இங்கே சிக்னல் கிடைக்காதா? அப்பா சொல்லுங்கப்பா. எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீ இருக்கும்போது எங்களுக்கு என்னப்பா குறை? பிரியாவுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. அதான் நீ வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டேன்னா பேசி முடிச்சிடலாம். தங்கச்சிக்கு பிடிச்சிருக்காப்பா? தங்கச்சிக்கெல்லாம் பிடிச்சிருக்குப்பா. உங்களுக்கு அம்மாவுக்கெல்லாம் பிடிச்சிருக்காப்பா? எங்களுக்கெல்லாம் பிடிக்கிறது இருக்கட்டும்ப்பா, உனக்கு கண்டிப்பாக பிடிக்கணும். அப்புறம் என்ன, உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தானப்பா? அப்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட ஓகே சொல்லிடட்டுமா? ஓகே சொல்லிருங்கப்பா. சரிப்பா, உடம்ப பத்திரமா பார்த்துக்கப்பா. சரிங்கப்பா, வச்சிடுறேன்.
வந்த உடனே கேட்டுருவோம். அப்புறம் பையன்கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்களே, என்ன சொன்னான் பையன்? பையன்கிட்ட பேசிட்டேன், அவனுக்கும் பூரண சம்மதம் சொல்லிட்டான். அப்புறம் என்ன, 2 குடும்பத்துக்கும் ஓகே தானே? ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தத்தை வச்சிடலாம்ல. வச்சுட்டா போச்சு. நீங்க எல்லாம் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஏங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், இருந்து சாப்பிடாம போயிருவோம். எங்க ஊர் பெரியவர் கூட எப்படா இளப்புறம் கேட்டுட்டே இருக்காரு. ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்கு. என்ன மாப்பிள்ள தான் கொஞ்சம் கருப்பா இருக்காரு. என்ன சம்பந்தி, என் புள்ளைய காட்டி காட்டி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, மாப்பிள்ள அழகா லட்சணமா இருக்கிறாரு, கொஞ்சம் கருப்பா இருக்கிறாருன்னு என் பொண்டாட்டி தான் சொல்றா. நான் சொல்லல. உங்க பொண்டாட்டி கூட என்ன சிவப்பா? சம்பந்தி, என் புள்ள அறிவுல சிறந்தவன், உங்க புள்ள அழகுல சிறந்தது. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா சந்ததி இன்னும் சிறப்பா இருக்கும்ல. ஓ, நீங்க அப்படி சொல்றீங்களா? அதுவும் சரிதான். சம்மந்திம்மா, எங்க மாப்பிள்ளையோட அக்காவையும் மாமாவையும் காணோம்? இங்கதான் இருக்காங்க, வந்துருவாங்க. சரி அவங்க வரும்போது வரட்டுங்க. ஊர் பெரிய மனுஷா இருக்காங்க, நம்மளாம் பெரியவங்களா இருக்கோம். அதான் நேரத்துல தட்ட மாத்திரம் சரிதானே? அதுவும் சரிதான். மாத்துங்க. பொண்ணோட அப்பா அம்மாவும் மாப்பிளோட அப்பா அம்மாவும் முன்னாடி வாங்க. நாங்க தட்ட மாத்தீங்க. ராமசாமி மகன் கணேசை உங்க வீட்டு மருமகனா ஏத்துக்கவும், சேதுபதி மகள் பிரியாவை எங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கவும் சம்மதிக்கிறோம். 2 பேரும் தட்ட மாத்தீங்க. என்ன மதிபா, எதை நிறுத்துறீங்க? அப்பா, இந்த நிச்சயம் கல்யாணம் எல்லாத்தையும் நிறுத்துங்கப்பா. எதுக்காக இதெல்லாம் நிறுத்தணுங்க? என்கிட்ட காரணம் எல்லாம் கேட்காதீங்க. இந்த நிச்சயதார்த்தத்துல எனக்கு இஷ்டம் இல்ல. எல்லாரும் சந்தோஷமா சேர்ந்து பேசிதானே இந்த நிச்சயதார்த்தம் நடக்குது. அப்புறம் என்ன? பேசாதடா துரோகி. உன்னாலதான் இந்த நிச்சயதார்த்தத்தை நான் நிறுத்துறேன். அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்? அது உன் மனசாட்சிக்கே தெரியும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு நடிக்கிறியா? அது நடந்து முடிஞ்ச கதை. என்ன எல்லாம் நடந்து முடிஞ்சு போன விஷயம் எல்லாம் மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? இவதான் உன் தங்கச்சின்னு தெரிஞ்சிருந்தா இந்த நிச்சயதார்த்தத்தை நான் என்னைக்கோ நிப்பாட்டியிருப்பேன். இந்த கேடு கெட்டவனோட தங்கச்சியை என் தம்பி என்னைக்கோ கட்டிக்கவே மாட்டான். கடைசி வரைக்கும் என் தம்பி பிரம்மச்சாரியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உன் தங்கச்சியை என் தம்பி கட்டக்கூடாது. நிறுத்துமா, நீ பாட்டி பேசிட்டு போற, வார்த்தை அளந்து பேசு. யோ, என்ன உன் பையனுக்கு சப்போர்ட்டா? மாப்பிள்ள, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் பேசிக்கிறேன். ஏமா, பெரியவங்க நாங்கெல்லாம் இருக்கோம்ல, என்னன்னு சொல்லு. அப்பா, என்ன எதையும் கேட்காதீங்கப்பா. அப்படி என்ன நினைச்சு கேக்குறாங்களே, நடந்தா சொல்லுமா? அண்ணே, நீங்க சும்மா இருங்கண்ணே. இந்த பாருமா, 2 குடும்பமும் சேர்ந்து முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த நிச்சயமே நடக்குது. இப்ப வந்து நிறுத்துன்னு சொன்னா என்ன அர்த்தம்?